திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு பயமில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் திருப்பூர் மாவட்டம் பெங்களூர் செம்மலை கவுண்டபாளையம் விவசாயி தம்பதி மற்றும் அவரது மகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லை, இந்த ஆட்சியில் நடக்கும் தொடர் குற்றங்கள் அதாவது இவற்றை தடுக்க இங்கு ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்ற அச்சம் கேள்வியை மக்களிடம் எழுப்புகிறேன் எனவும் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டை குற்றவாளிகள் சொர்க்க பூமியாக மாறி இருப்பதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திமுக அரசுக்கு தனது கண்டனம் எனவும் அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இக்கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு காக்க இனியும் செயல்படுமாறு திமுக முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாற்றியுள்ளார் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல்.